ओम शांति। अव्यक्ति परिवार में ஓம் आपका சாந்தி. स्वागत है। அவ்யக்தி आज हम பரிவாருக்கு உங்களை வரவேற்கின்றோம். स्वयं இன்றைக்கு और நாள் सभी 2. के प्रति मनसा द्वारा योग की शक्तियों का प्रयोग करें। தனக்காகவும் மற்ற आज அனைவருக்காகவும் का विषय மனதின் है மூலமாக सेवा யோக का சக்திகளை चांस। பயன்படுத்துங்கள். இன்றைய தலைப்பு पूरे சேவை विश्व में செய்வதற்கான வாய்ப்பு. कोई भी यह नहीं कह सकता कि எவருமே उनको தனக்கு सेवा का சேவை चांस செய்வதற்கான मिला வாய்ப்பு है। இல்லை என கூற कोई முடியாது. बोल नहीं सकता ஒருவரால் பேச तो முடியாது मन सा விட்டால் அவரால் बैठकर தனது सीधे மனதால், सुख தனது के बढ़ती மனோபாவத்தால் सुखमय மற்றும் स्थिति से மகிழ்ச்சியான सेवा करो। ஸ்திதியினால் சேவை செய்ய முடியும். तबीयत ठीक உங்களின் नहीं है ஆரோக்கியம் तो நன்றாக घर बैठे भी இல்லாதுவிட்டாலும் வீட்டில் सहयोगी இருந்த बनो। வண்ணம் सिर्फ ஒத்துழைப்பு मनसा கொடுங்கள். में शुद्ध உங்களின் संकल्पों மனதின் का தூய स्टॉक जमा எண்ணங்களின் करो। களஞ்சியத்தை சேமித்து शुभ भावनाओं से நல்லாசிகளால் நிரம்பி संपन्न இருங்கள். बनो। अभी हम मोहिनी दीदी से सुनेंगे। இப்பொழுது நாம் மோகினி தேதி கூற இருப்பதை கேட்கலாம். ओम शांति। सभी ठीक है? आज तो அனைவருக்கும் पूछना ஓம் चाहिए सभी சாந்தி. सुखी हैं? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? बाबा सुख की बात எல்லாரும் करें। இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா कई அப்படின்னு நான் चर्चा கேட்கணும். चलती ஏன்னா है பாபா மகிழ்ச்சியை பத்தி और सुबह பேசுறார். गाते हैं பல முறை நாம खुशी இதை और सुख में क्या பேசி फर्क। இருக்கிறோம். எண்ணங்கள் வரும், इंग्लिश में तो ஆனால் दोनों के लिए हम हैप्पीनेस कहते हैं, ரெண்டுக்கும் என்ன लेकिन வித்தியாசம்? हिंदी இரண்டு में வார்த்தைகளுக்கும் थोड़ा फर्क है। இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல खुशी மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்றோம். सुखी ஒண்ணு ஆங்கிலத்துல तो आप ஹிந்தியில लोग குஷி, विचार करें மற்றொன்று சுக் क्या அப்படின்னு फर्क சொல்றோம். है। நீங்களும் मैं அதை तो बहुत பத்தி खुश हूँ, சிந்திங்க. என்ன आज मैं வித்தியாசம்? बहुत खुश நாம हूँ, ரொம்ப மகிழ்ச்சியா हम இருக்கிறோம், बहुत सुखी हैं। இதனால நான் ரொம்ப மகிழ்ச்சியா फर्क है ना இருக்கிறேன் थोड़ा। அப்படின்னு சொல்றோம். ஹிந்தியில सुख में அதை சுகி அப்படின்னு சொல்றோம். சுக் அப்படின்னா अतीत உங்களுக்கு सुख அது आ ரொம்ப जाता है। பிடிச்சிருக்கு, உங்களுக்கு அது सुख ரொம்ப में உங்களை ஈர்த்து सुविधाएं இருக்கு, நீங்க और हम लोग அதீந்திரிய खुश சுகத்தை होते हैं। அனுபவம் செய்றீங்க और அப்படின்னு खुशी है சொல்லலாம். कि சுக் कोई அப்படிங்கறதுல सफलता, कोई வெளியில अचीवमेंट की है, வசதிகள் बहुत இருக்கு. खुश हैं आप। ஹாப்பினஸ் அப்படின்னா நீங்க ஒரு अपने विचार சாதிச்சிருக்கீங்க, कीजिए அதனால உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அதை பத்தி நீங்க खुशी மேற்கொண்டும் और சிந்திக்கலாம். सुख में क्या फर्क ஹிந்தியில है। மகிழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு ரெண்டு வார்த்தை இருக்கு. குஷிக்கும் कई कहते हैं சுக்குக்கும் हमें என்ன बहुत हमारे வித்தியாசம் पास सेवा அப்படிங்கறத है, நீங்க कोई சிந்திக்கலாம். कहते हैं नहीं है। ஹிந்தியில आजकल ரெண்டு तो शायद வித்தியாசமான हमारे पास அர்த்தம் இருக்கு. उल्टी சில பேர் सेवा की நிறைய बात है। சர்வீஸ் இருக்கு, சேவை இருக்குன்னு சொல்றாங்க. परंतु சில பேர் சேவை तो இல்லைன்னு शुरू से சொல்றாங்க. नहीं है ஏன்னா நிறைய சேவை कि இருக்கு, अगर ஆனா ஆரம்ப सेवा காலத்துல कोई वाणी இருந்து की तरफ नहीं होती, सेवा कर्म की तरफ சேவை नहीं होती, அப்படிங்கிறது तो வார்த்தைகளால सबसे बड़ी மட்டும் सेवा இல்ல, है செயல்களால मनसा மட்டும் सेवा। இல்ல, ஆனா மிகப்பெரிய சேவை आप அப்படிங்கிறது सबके प्रति மனதினுடைய शुभ சேவை. भावनाएं, सबका कल्याण हो, உங்களுக்கு நல்ல ஆசிகள் ऐसा இருக்கு, कहते हैं தூய जहाँ உணர்வுகள் ऐसा सेवा எல்லாருக்காகவும் இருக்கு, करें। எல்லாரும் நன்மை बाबा அடையட்டும் कहता है कि அப்படின்னு कोई भी இருக்குன்னா, नहीं இந்த नहीं कह சேவையை सकता மனதின் மூலம் நீங்கள் செய்தீங்க हमको அப்படின்னா, तो பாபா சொல்றாங்க, सेवा யாருமே का चांस मिला சேவை செய்ய வாய்ப்பு இல்லை அப்படின்னு कहता है சொல்லவே முடியாது. உம், नहीं कहते हैं। யாருமே தனக்கு சேவை செய்வதற்கு सबके पास வாய்ப்பு है இல்லை सेवा, என சொல்ல முடியாது. बाबा ஏன்னா कहते हैं कोई எல்லாருக்கும் नहीं कह சர்வீஸ் இருக்கு सकता இல்லையா? சேவை हमको அப்படிங்கிறது इस बात எல்லாருக்கும் का இருக்கு. அப்போ பாபா चांस சொல்றாரு, नहीं है। ஒருவரால பேச முடியாம कोई இருந்தாலும் बाबा கூட कहते हैं बोल नहीं அவரால் सकता, தனது மனதால், कोई தன்னுடைய कहते हैं कि बोल के மனோபாவத்தால் सेवा नहीं कर सकते हो, மற்றும் तो என்ன சில मनसा பேருக்கு பேச முடியாது, அப்ப அவங்க वायुमंडल से மனதின் மூலம் சேவை செய்யலாம். அவர்களுடைய मनसा மனோபாவத்தினால் மற்றும் वायुमंडल से सुख की மகிழ்ச்சியான वृत्ति, ஸ்திதியால் சேவை செய்ய முடியும். मनसा वायुमंडल से सुख की वृत्ति, वो भी क्या होती है, सुख में स्थिति से சந்தோஷமான सेवा करें। ஸ்திதியின் மூலம் அவர்களால் சேவை செய்ய முடியும். वृत्ति में भी एक पर्टिकुलर बाबा दे रहे हैं, सुख की वृत्ति। சோ மனோபாவமும் கூட बाबा कहते हैं
மகிழ்ச்சியினுடைய उनकी तबीयत ठीक மனோபாவமாக नहीं है, இருக்க வேண்டும். वो அப்போ घर பாபா बैठे भी சொல்றாங்க, உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, कई बार ऐसा நீங்க होता है வீட்ல कि இருந்தவாறு ढंग से ஒத்துழைப்பு नहीं हो கொடுக்க पाता है முடியும். तो भी क्या है, சிலப்போ உங்களுக்கு हमको ஸ்தூலமாக देखते थे உடம்பு दादी சரியில்லாம गुलजार को, இருக்கலாம். कोई भी दादी, நம்ம தாதி குல் वैसे சாரை भी है। பார்ப்போம், இல்லை எந்த தாதியை நம்ம பார்த்தாலுமே கூட दादी गुलजार तो इतना அவங்க अच्छा ரெஸ்ட் பண்றாங்க ஒரு कि 2-3 நாள் इतना அப்படின்னா, काम कर அதற்கு लेता है, அதுக்கப்புறம் தாதி குல் शरीर சார் से வந்து नहीं कर सकते हैं, तो बहुत मंथन चलता है। तो जब நீங்க बोलते हैं ना तो उसमें உடல் மூலமா बताने நீங்க का எதுவுமே भी செய்யல मनुष्य அப்படின்னா, तैयार नहीं है, மனசுல நிறைய क्योंकि वो ஞான சிந்தனை सत्संग में நடக்குது बहुत அப்படின்னு. ஸோ बड़ी அதை அவங்க सेवा है। பேசும்போது தெரியும், அவங்க इसलिए நிறைய बाबा कहते हैं, कोई कहता है तबीयत படுத்திருக்கும் ठीक போதும் नहीं है நிறைய மன்சா तो घर சேவா அவங்க बैठे भी செய்திருக்கிறாங்க सहयोग அப்படிங்கறத भी அவங்க कर सकते பேசும்போது हैं। தெரியும். ஸோ உடல்நிலை सिर्फ சரியில்லைன்னா मनसा நீங்க से வீட்டுல இருந்தவாறு शुद्ध ஒத்துழைப்பு கொடுக்க संकल्प முடியும். स्टॉक உங்களின் कीजिए, மனதின் தூய எண்ணங்களின் களஞ்சியத்தை சேமித்து நல்ல तो फिर आप ஆசிகளால் पूरा निரம்பி இருங்கள். साइलेंस में रहो, एकदम शांत रहो, இதுதான் இன்றைய இஷாரா. तो क्या होगा? बाबा कहते हैं शुभ ஸோ இப்போ என்ன भावनाओं से நடக்கும்? संपन्न बनो, வெறுமனே स्टॉक நல்ல इकट्ठा करो ஆசிகளினுடைய और களஞ்சியத்தை संपन्न சேகரித்து बनो। வைத்துக் கொள்ளுங்கள். ये भी देखो, जितना बोलने का हॉबी होती है, இதையும் நீங்க ये मनसा பார்க்கணும். सेवा भी अंदर में रुचि होती है। और आप சில सोचिए कि अगर பேருக்கு हमारा பேசுறதுக்கான स्टॉक ஒரு भरा அந்த हुआ है இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில பேருக்கு सुख का, நான் तो நிறைந்திருக்கின்றேன் एक அப்படின்னு तो நீங்க हर एक को நினைச்சீங்கன்னா, दृष्टि மகிழ்ச்சியினால से, நீங்க संकल्प நிறைந்திருக்கிறீங்க से அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, या कर्म से ஒன்று दो को எண்ணங்கள் மற்றும் திருஷ்டி அல்லது செயல்கள் மூலமாக सुख तो மகிழ்ச்சியை कोई கொடுங்கள். बहुत बड़ी बात नहीं होती है, परंतु छोटा ம், छोटा भी என்ன एक दूसरे மகிழ்ச்சி? का ध्यान रखना, மகிழ்ச்சி அப்படிங்கிறது केयर करना, ஒருவர் दिल में மற்றவரை जैसे அக்கறையோடு बहुत सुखी கவனிப்பது, कर दिया आपने, இதிலெல்லாம் மகிழ்ச்சி ये मिला அப்படிங்கிறது तो இருக்கு. बहुत सुखी हो गए। அவங்களுடைய तो இதயத்துல நீ इसलिए என்னை ரொம்ப आज का विषय சந்தோஷப்படுத்தின அப்படிங்கிறதாக बहुत இருக்கும். सरल है, पर ज्यादा இன்றைய मंथन தலைப்பு करने की जरूरत ரொம்ப है। சுலபமான ஒரு सिर्फ தலைப்பு, ஆனா संकल्प நீங்க को அதை பற்றி चलने दो, ஆழமாக சிந்திக்க வேண்டும். हम्म, ஏன் यही நீங்க आदत வீணான निकाल दो எண்ணங்களை வச்சிருக்கணும்? कि मैं क्यों सोचूं, எந்த ஒரு इस बात पे பழக்கத்தையும் मेरा கூட वचन मैं நீங்க क्यों करूं। நீக்கிவிட வேண்டும். ஏன் நாம வேஸ்டா இதை பத்தி तो ऐसे अपने சிந்திக்கணும்? को இப்ப धीरे இதை धीरे எதை फ्री करते பற்றியும் जाते हैं। நாம் சிந்திக்காம सोचना है இருக்கணும். शुभ கொஞ்சம் शुभ, கொஞ்சமாக உங்களை இதிலிருந்து सोचना விடுவித்துக் है तो கொள்ளுங்கள். सोचो, சிந்திக்கணுமா சிந்திங்க, जैसे संकल्प इस तरह के தூய்மையாக बने சிந்திங்க, மங்களகரமான कि अगर விஷயங்களை कोई சிந்திங்க. अंधेरा எந்த है மாதிரி तो எண்ணங்களை मैं நீங்க लाइट को, கொண்டிருப்பீங்க? या இப்ப कोई भी அங்க जैसे இருட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா कोई அங்க छोटी मोटी வெளிச்சம் उसमें இருக்கணும் भी இல்லையா? सुखी रहें सभी, ये भावनाएं அப்போ बाबा ஏதாவது ஒரு कहता है रहे। சூழ்நிலை வந்தாலும் तो கூட बहुत எல்லாருமே सिंपल மகிழ்ச்சியா है, இருக்கணும். பாபா पर मंथन அனைவருக்காகவும் करने நீங்க की, அப்படிப்பட்ட உணர்வுகளை न வச்சிருக்கணும்னு केवल சொல்ற. मंथन करो, டாபிக் कर्म ரொம்ப करो, சிம்பிளான டாபிக், ஆனா நீங்க शुभ मत ஞான சிந்தனை பண்ணணும். சிந்தனை जो பண்றது மட்டும் सुखी இல்லை, होता है ना ஆனால் वो களஞ்சியத்தை दूसरों சேமித்துக் को भी கொள்ள सुखी வேண்டும். करता है। யாரு மகிழ்ச்சியா अगर இருக்கிறாங்களோ मन அவங்க में भी दुख மற்றவர்களையும் होगा மகிழ்ச்சிப்படுத்துவாங்க, तो சந்தோஷப்படுத்துவாங்க. खुद भी ஆனா नहीं உங்களுக்கு होगी, மனதுல मतलब ஏதாவது हर एक துக்கம் अपनी இருக்கு அப்படின்னு சொன்னா संकल्पों पर, बोल पर அவர்களும் துக்கத்துல अटेंशन இருப்பாங்க. देने की அதனால बहुत உங்களுடைய आवश्यकता है। எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களுக்கு கவனத்தை கொடுங்கள். ஓம் சாந்தி. सभी स्थिति क्या நாம் चाहिए இப்பொழுது आज? அனைவரும் शुद्ध संकल्प, எந்த மாதிரியான ஒரு ஸ்திதியை கொண்டிருக்க வேண்டும்? தூய எண்ணங்கள் மட்டுமே कोई இருக்க भी एक வேண்டும் शुभ நம்மிடம். संकल्प ले लो और எந்த आज தூய दिन भर எண்ணத்தை நீங்கள் उसी எடுத்துக்கொண்டாலும் स्थिति का अभ्यास இன்று करते முழு நாளும் இதை रहो। நீங்கள் ऐसे तो பயிற்சி अंदर में செய்யுங்க. अपने को உங்களுடைய दुख ஸ்திதி होता है, என்பது உள்ளுக்குள்ள उसी से எப்படி भेंट இருக்கணும்? करते ही रहो। உங்களுக்கு துக்கம் अंदर में இருக்கு, जैसे कि स्वभाव இல்லை யாரோடு உங்களை ஒப்பிட்டு நீங்க शुद्ध பாக்குறீங்க, भावनाएं नहीं होती, तो इसलिए कैसे हम உள்ளுக்குள்ள अपने உங்களுக்கு संकल्पों தூய को शुभ எண்ணங்கள் रखें, இல்லை ऐसा वातावरण हो அப்படின்னா நீங்க உங்களுடைய எண்ணங்களை எப்படி தூய்மையாக வச்சிருக்க முடியும்? तो எப்படி ये स्थिति மங்களகரமாக வச்சிருக்க முடியும்? அதன் आज மூலம் की வாத்தாவரன் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இப்பொழுது 5 நிமிடங்கள் நாம் இவ்வாறு அமர்ந்து ஒரு தூய ஸ்திதியை உருவாக்குவோம்.
ओम शांति। ம். अव्यक्त मुरली रिवीजन 1969 से அவ்யக்த முரளி ज्ञान ரிவிஷன் के रत्न और 1969 स्नेह की முதல் पुष्टि। ஞான ரத்தினங்கள், அன்பின் முத்துக்கள். முரளி தேதி ஜனவரி 31, 1977. ஆசைகளின் अव्यक्त वाणी तारीख ஆசைகளே 31 அறியாதவர் जनवरी என்ற ஸ்திதியின் மூலமாக 1977। பக்தர்கள் भक्तों को அனைத்தையும் सर्व அனுபவம் प्राप्ति कराने பெறுவதற்கு का आधार है வழிமுறையாகும். इच्छा मात्रम अविद्या की பக்தர்கள் स्थिति। அனைத்தையும் அனைத்து பேறுகளையும் बाप பெறுவதற்கான जागृति வழிமுறை प्रसाद நீங்கள் खुशी ஆசைகளின் देते அறிவே हैं இல்லாதவர்களாக या बच्चे இருப்பதாகும். अपने भाग्य को தந்தை देखकर ज्यादा हर्षित குழந்தைகளை होते हैं। பார்க்கும்போது மகிழ்ச்சி அடைகின்றாரா? कौन குழந்தைகள் ज्यादा தந்தையை हर्षित होते हैं? பார்க்கும்போது பாக்கியத்தை பார்க்கும்போது आप மகிழ்ச்சி ऐसी அடைகிறார்களா? श्रेष्ठ आत्माएं யாரு हैं மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க? जो आपके हर மென்மையான कर्म ஆத்மாக்களாகிய चरित्र के உங்களுடைய ஒவ்வொரு रिगाए செயலும் जाते हैं। தெய்வீக செயலாக हर நினைவு चरित्र செய்யப்படுகிறது. की अभी இப்பொழுதும் तक கூட की पूजा உங்களுடைய होती தெய்வீக रहती है। கர்த்தவியம் என்பது अभी வழிபாடு तक भी செய்யப்படுகிறது. भक्त लोग இன்றைக்கும் கூட आप पर பக்தர்கள் दर्शनीय உங்களுடைய मूर्तियों का வழிபாட்டிற்குரிய एक ரூபத்தை सेकंड பார்க்கும் பொழுது दर्शन करने பார்ப்பதற்கு के மிகவும் लिए ஏக்கத்தோடு तड़प रहे இருக்கிறார்கள். हैं। உங்களால் ऐसे भक्तों की பக்தர்கள் व्याकुल கொண்டிருக்கும் अनुभव இந்த करते हो। ஆவலை உங்களால் அனுபவம் भक्तों को செய்ய प्रसन्न முடிகிறதா? करने के लिए प्रेम உங்களுக்கு கருணை மற்றும் நல் रहम और ஆசிகள் कल्याण की உங்கள் शुभ இதயத்தில் भावना பக்தர்களை திருப்திப்படுத்த उत्पन्न வேண்டும் होती என்ற है। அந்த உணர்வுகள் உங்கள் இதயத்தில் இருக்கிறதா? உங்களுக்கு भक्तों को பக்தர்கள் எதை प्रसन्न அடைய करने வேண்டும் का என்று साधन விரும்புகிறார்கள்? कौन सा உங்களுக்கு है அவர்களுடைய ஆசையை उसको பூர்த்தி செய்ய जानते வேண்டும் हो। என்று இருக்கிறதா? இது भक्तों को உங்களுக்கு आप தெரியுமா? देवताओं द्वारा क्या प्राप्त होने की इच्छा है इसको இது जानते हो உங்களுக்கு ना। தெரியுமா? பக்தர்கள் भक्तों की सर्व பக்தர்கள் प्राप्ति करने தேவதைகள் का கிட்ட இருந்து என்ன आधार அடையணும்னு நினைக்கிறாங்க? भक्तों की भावना பக்தர்களினுடைய है। அடிப்படை எல்லாத்தையும் भक्तों பெறுவதற்கு को என்னன்னா सर्व அவர்களுடைய அன்பு प्राप्ति மற்றும் कराने का பக்தி. आधार இது பக்தர்கள் आपकी அனைத்தையும் इच्छा அடைவதற்காக मात्रम அடையணும் अविद्या அப்படின்னா की स्थिति உங்களுடைய है। ஸ்திதி என்பது जब स्वयं इच्छा ஆசைகளே मात्रम அறியாதவராக अविद्या இருக்க हो வேண்டும். जाते हो அப்பொழுதுதான் तभी மற்றவர்களுடைய अन्य ஆசைகளை நீங்கள் आत्माओं की सर्व इच्छाएं நிறைவேற்ற முடியும். पूर्ण कर सकते हो। ஆசைகளின் इच्छा அஹ், मात्रम ஞ- अविद्या அறியாதவர் அப்படின்னா अर्थात நீங்க மாஸ்டர் संपूर्ण சீட் அப்படிங்கிற शक्तिशाली அந்த ஸ்திதியில बीज இருந்தால் रूप மட்டுமே அது முடியும். स्थिति। இந்த சக்தி வாய்ந்த விதை ரூப ஸ்திதியில் நீங்கள் जब तक இருந்தால் मास्टर बीज के இலைகள் रूप में नहीं बनते இல்லாது விட்டால் உங்களுடைய ஸ்திதி இப்படி बीज के बिना சக்திசாலியாக இல்லாது भक्तों விட்டால் को இலைகள் எதையுமே कुछ பெற प्राप्ति முடியாது. नहीं हो அநேகமான सकती। இலைகள் தட் இஸ் अनेक அதாவது भक्त பக்த आत्माएं ஆத்மாக்கள் रूपी पत्ते முற்றிலுமாக जो सूख ஒரு गए हैं உலர்ந்த मुरझा ஒரு गए हैं उनको फिर से अपनी வாடின நிலையில बीजरूप இருக்கிறாங்க. स्थिति द्वारा நீங்க शक्तियों இந்த का சக்திகளை தானம் दान செய்தவுடன் உங்ககிட்ட जैसे இருக்கும் जल பொழுது அதாவது छत्रों के உங்களுடைய दर्शन விதைரூப पर ஸ்திதியின் மூலம் நீங்கள் भक्तों அவர்களுக்கு की தானம் செய்ய क्यू लग முடியும். जाती है பக்தர்களினுடைய ஒரு वैसे आपको வரிசை உங்கள் चैतन्य முன்னால में இருப்பதை உங்களுடைய अपने भक्तों உயிரற்ற की क्यों விக்கிரகங்களின் अनुभव முன்னால் होती இருப்பதை है। நீங்கள் பார்க்கின்றீர்கள். क्या अभी तक எவ்வாறு भी அங்க भक्ति வந்து के ஒரு प्रकार வரிசையில के நிக்கிறாங்களோ गीत அதே மாதிரி सुनना உங்களுடைய உயிர் अच्छा வாழும் लगता ரூபங்களின் है। முன்னால் கூட बाप பக்தர்களின் दादा जब இந்த ஒரு विश्व का வரிசையை सेवन நீங்க करते हैं பாக்குறீங்களா? तो भक्तों का பக்தர்கள் भंडारा வந்து पुकारना இவ்வாறு அழைப்பதை देखते और கேட்கும் பொழுது सुनते हैं பாப்தாதாவிற்கு तो கருணை तरस ஏற்படுகிறது. आता பாப்தாதா है। உலகம் முழுக்க டூர் செஞ்சு अच्छा பார்க்கும் பொழுது आगे பக்தர்கள் पढ़ेंगे இதற்காக कल से। அலைந்து திரிவதை பாப்தாதா ओम அழைப்பதையும் शांति। பாப்தாதா பார்க்கின்றார். அவர்களுக்காக கருணை கொள்கின்றார். முரளி நாளை மீண்டும் தொடரும். அவ்யக்தி பயணம் ஆதிரத்தினங்களின் பகிர்வு.
சுத்தமாக தெளிவாக வைத்திருக்கும் போது நம்முடைய எண்ணங்கள் நடைமுறையில் வரும். பாபாவை தர்மராஜ் ரூபத்தில் நினைவு செய்கின்றேன். அதனால் என்னுடைய ஒவ்வொரு காரியமும் துல்லியமாக இருக்கிறது. माया और प्रभु की भी पहचान आ जाती है। நம்மால் மாயாவையும் கடவுளையும் தெளிவாக இனம் காண முடிகிறது. இந்த தெளிவின் மூலம் நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் சரியான வழியில் நாம் சென்று தவறான பாதையை விட்டுவிட வேண்டும். எந்த அளவிற்கு தவறான எண்ணங்களை நாம் விட்டுவிடுகின்றோமோ, சரியான எண்ணங்களை நாம் செயலுக்கு கொண்டு வருகின்றோமோ, அதை நாம் படித்துக் கொள்ள வேண்டும். சரியானது நமக்குள் சக்தியை வளர்க்கும். அப்பொழுது நம்முடைய இதயத்தில் மகிழ்ச்சி என்பது நிறைந்திருக்கும். இதயம் தூய்மையாக இருக்கும். தெய்வீக குணங்களை தாரணை செய்யும். எந்த அளவிற்கு நாம் கிரகிக்கின்றோமோ அந்த அளவிற்கு நாம மௌனத்தினுடைய சக்தியை சேமிப்பு செய்ய ஆரம்பித்து விடுவோம். மௌன சக்தி என்பது தனித்து இருப்பதல்ல. அது பலவிதமான தாரணையினுடைய விளைவாக மௌன சக்தி அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. இந்த மௌன சக்தி அப்படிங்கிறது எப்படி அது அதிகரிக்கும்? உதாரணத்திற்கு நாம சாப்பிடுறோம். நம்முடைய உணவை நாம் சாப்பிடுறோம். ஒரு சாப்பாடுல ரொட்டி, ரைஸ், சூப், வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் பழங்கள் இருக்கு, அப்புறம் பால் இருக்கு, தயிர் இருக்கு, வெண்ணெய் இருக்கு. அப்போ நம்மளுடைய ஜீரணம் செய்யும் சக்தி அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஆகும்போது நம்ம எதை சாப்பிட்டாலும் அது சுலபமாக செரிமானம் ஆயிடும். அப்போ யாருக்கு சாப்பாடு செரிமானம் ஆகுதோ அவர்களுடைய ஸ்தூல பலம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அப்ப உடல்ல ரத்தத்திலையும் கூட அந்த சக்தி கலரும். அப்போ நம்மளுடைய உடம்புல சக்தி இருக்கும். அப்போ நம்ம நடக்கும் போது போகும்போது நமக்கு சக்தி இருப்பதை நம்ம உணரும். சில பேர் நாம நல்ல ஆரோக்கியமா சாப்பிட்டா கூட பலவீனமாக இருக்கும். அப்போ உள்ளுக்குள்ள எனக்கு என்ன நடக்குது, என்னால நடக்க முடியலையே அப்படின்னு சொல்லி நாம நினைப்போம். என்னால சாப்பிட முடியல, எனக்கு முன்ன நல்ல சாப்பாடு இருக்கு, ஆனா என்னால அதை சாப்பிட முடியல. அப்போ என்ன காரணம், இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நாம அந்த காரணத்தை கண்டுபிடிக்கிறோம். அதனால நான் ஆரோக்கியமாக நான் சாப்பிட்டா கூட எனக்கு சக்தி கிடைக்கல. ஆனா நான் கொஞ்சமா சாப்பிடுறேன், மெதுவா சாப்பிடுறேன், அன்போட பாபாவோட நினைவுல நான் சாப்பிடுறேன். ஏன்னா மனிதர்கள் கடவுளுடைய நினைவுல சாப்பிடுறாங்க அப்படின்னா அந்த உணவு ஒரு அற்புதமாக செயல்பட்டு உடம்பும் ஸ்ட்ராங் ஆயிடும். அது போல மனமும் கூட எப்படி ஸ்ட்ராங் ஆகுமோ Om Shanti. Experiment on yourself and others with your mind and with the power of yoga. A chance to do service. தனக்காகவும் மற்ற அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். சேவை செய்வதற்கான வாய்ப்பு.
எவருமே It is தனக்கு சேவை evident செய்வதற்கான in stage of வாய்ப்பு இல்லை என்று happiness. கூற முடியாது. Even if your ஒருவரால் health பேச is not முடியாது good, விட்டால் அவரால் தனது sit at மனதால், home தனது and be மனோபாவத்தால் cooperative. மற்றும் சந்தோஷமான ஸ்திதியால் Simply சேவை செய்ய accumulate முடியும். a stock of உங்களின் good feelings in ஆரோக்கியம் your நன்றாக mind இல்லாதுவிட்டாலும் and remain வீட்டில் full இருந்த வண்ணம் of good ஒத்துழைப்பு கொடுங்கள். visions. உங்களின் Om மனதில் தூய Shanti. எண்ணங்களின் களஞ்சியத்தை சேமித்து நல்லாசிகளால் நிரம்பி இருங்கள். ஓம் சாந்தி. Om Shanti. ஓம் Welcome to சாந்தி. Avyakti Parivar. Today's அவ்யக்தி day பரிவாருக்கு chant. உங்களை வரவேற்கின்றோம். Experiment on yourself and others with your mind தனக்காகவும் மற்ற with the அனைவருக்காகவும் power of மனதின் yoga. மூலமாக Today's யோகத்தின் topic, சக்திகளை a dance to பரிசோதியுங்கள். do இன்றைய service. தலைப்பு சேவை Now, செய்வதற்கான please ஒரு mute வாய்ப்பு. Mohini Didi. இப்பொழுது நாம் மோகினி தேவி கூற இருப்பதை கேட்கலாம். Om Shanti. ஓம் சாந்தி. Is everyone okay? எல்லாரும் நன்றாக இருக்கிறீங்களா? It's a very interesting topic for the month. இந்த மாதத்திற்கான நம்முடைய தலைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு. யோக சக்தியை பரிசோதனை செய்வது. Where to experiment? For எங்கு what நாம to experiment? எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது, பரிசோதனை பண்றது, எதை Some பரிசோதனை Baba செய்வது? children சில always பாபாவின் want to use குழந்தைகள் power to எப்பொழுதும் resolve the situations, சூழ்நிலையை to get சரி strength செய்வதற்கு for சக்தியை படுத்தணும், circumstances, பயன்படுத்தணும். or இந்த to ஒரு achieve சூழ்நிலையில something. நமக்கு பலம் I கிடைக்கணும், remember எதையோ நம்ம சாதிக்கணும் அப்படின்னா many சக்திகளை times Dadi பயன்படுத்துறாங்க. Janki when she is நிறைய traveling, நேரத்துல தாதி ஜானகி many Baba பயணம் children செய்யும் will say, பொழுது நிறைய we are பாபாவினுடைய doing yoga குழந்தைகள் to get நாங்க a good house. யோகம் We செய்றோம், are நல்ல doing ஒரு yoga for health of this. நல்ல ஒரு கூட்டம் So they வருவதற்கு, always எங்களுடைய want to யோகத்திற்காக, use power of உடல்நிலைக்காக yoga யோகம் for செய்றோம் a அப்படின்னு task, சொல்லுவாங்க. for சோ a அது போல situation, காரியத்திற்கு, for ஒரு சூழ்நிலைக்கு relationship. யோக சக்தியை அல்லது உறவு முறைகளுக்கு But I யோக always சக்தியை remind, பயன்படுத்துறாங்க. எப்பொழுதும் first one என்னை has நான் to நினைவூட்டிக் experiment கொள்றேன் the அப்படின்னு power சொன்னா, on one's own ஒருத்தர் முதல்ல self-trust. நம்முடைய சொந்த Am I சமஸ்காரங்களை using மாற்றி power of அமைப்பதற்கு yoga நாம் யோக to சக்தியை bring பயன்படுத்த வேண்டும். transformation?
என்னிடம் மாற்றத்தை கொண்டு to வருவதற்கு நான் increase my யோக சக்தியை determination. பயன்படுத்துகின்றேனா? If என்னுடைய I decide திடமான I சங்கல்பத்தை won't do this அதிகரிப்பதற்கு or I won't நான் think வந்து this, இதை then power of முடிவெடுத்துட்டேன், இதை yoga சிந்திக்க comes மாட்டேன், இதை in. செய்ய மாட்டேன் அப்படின்னா யோக சக்தியை நாம் We all பயன்படுத்த have வேண்டும். our நாம some எல்லாரும் past கூட karmic records. நம்ம So எல்லாருக்கும் I பழைய have to கர்ம use power கணக்குகள் of yoga. இருக்கும். அப்போ நான் யோக So சக்தியை use அதற்கு power of பயன்படுத்த yoga வேண்டும். யோக for சக்தியை your own, பயன்படுத்துங்கள் for the உங்களுடைய soul. சொந்த We use lot for not நீங்க for the soul, பயன்படுத்துங்க. but நிறைய வந்து always நம்ம for ஆத்மாவிற்கு external பயன்படுத்துறதில்லை expression. யோக சக்தியை. ஆனால் வெளியில நாம ஏதோ But சாதனை remind பண்றதுக்கு யோக yourself சக்தியை that பயன்படுத்துறோம். I have ஆனா to be உங்களுக்கே pure. நீங்க நினைவுபடுத்திக் If I am கொள்ளணும். pure and satoguni, நான் வந்து தூய்மையா everything இருக்கணும், நான் is சத்தோகுணியாக automatic. இருக்க வேண்டும். ஏன்னா நான் தூய்மையாக Baba சத்தோகுணியாக always says இருந்தால that எல்லாத்துக்குமே as you நிவாரணம் become கிடைக்கும். complete and பாபா perfect, சொல்றார், நீங்கள் even there will be சம்பூர்ணமாக some சம்பன்னமாக circumstances, ஆகிவிட்டீர்கள் but அப்படின்னா they will சூழ்நிலைகள் automatically இருக்கும். ஆனா அது remove. தன்னாலேயே So அது what வந்து should we do? சரியாயிடும். அப்ப நாம என்ன Use power பண்ணணும்? of yoga யோக for சக்தியை external நாம achievements வெளியில or சாதிக்கிறதுக்கு internally பயன்படுத்தணுமா to அல்லது become உள்ளுக்குள்ள perfect. நாம் சம்பன்னம் To remove ஆகிறதுக்காக all the weaknesses, பயன்படுத்தணுமா? நம்ம கிட்ட இருக்கிற so use பலவீனங்கள் the எல்லாத்தையும் முடித்து power of விடுவதற்கு yoga யோக சக்தியை for the பயன்படுத்தணுமா? self. யோக Even sometimes சக்தியை Baba says that சுயத்திற்காக you do for பயன்படுத்துங்கள். சில others, நேரத்துல பாபா சொல்றார், நீங்க but மற்றவர்களுக்காகவும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றார். my attention goes lot ஆனால் என்னுடைய கவனம் அதிகம் என் மீதுதான் not போகிறது, being செல்கிறது. affected எதனாலும் even நான் whatever பாதிப்படையாமல் goes through இருப்பது. physically. ஸ்தூலமாக So we ஒரு have ஒரு to விஷயம் be நடந்தாலும் கூட நான் வந்து or keep yourself பாதிப்படையாமல் இருக்கின்றேனா? constantly full. உங்களை Use தொடர்ந்தும் power of yoga. நிறைந்தவர்களாக So சக்திசாலியாக we have to remind ourselves வைத்திருப்பது. why I have to அதனால use power of yoga. நான் Only ஏன் for வந்து யோக external சக்தியை situations. பயன்படுத்தணும்? வெளி சூழ்நிலைகளுக்கு மட்டும் I have ஏன் to நான் use யோக it சக்தியை for my பயன்படுத்தணும்? own self, என்னுடைய சொந்த for the சுயத்திற்காகவும் நான் souls, வந்து யோக not for சக்தியை physical circumstances, ஆத்மாவினுடைய external circumstances. விஷயங்களுக்காக நான் யோக My சக்தியை soul. பிரயோகம் பண்றேன். வெளி For சூழ்நிலைக்காக that, Baba மட்டுமல்ல. always says that பாபா எப்பொழுதும் என்ன சொல்றார் நமக்கு அப்படின்னா, no one can say I don't have enough யாருமே service. வந்து எனக்கு போதுமான சேவை இல்லை No அப்படின்னு one can யாருமே say சொல்ல முடியாது. that we தனக்கு do not சேவைக்கான have வாய்ப்பு இல்லை chance அப்படின்னு to யாருமே do சொல்ல முடியாது. lot of souls. I do not get service of இன்னும் நிறைய ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. their own quality, but quality of service comes on your quality. ஒரு தரமான சேவை It கிடைக்கல அப்படின்னு increases சொல்லுவாங்க. your quality, உங்களுடைய that தரம் kind of எப்படியோ service. அப்படிப்பட்ட தரமான சேவை You தான் will be உங்களுக்கு able to கிடைக்கும். do. அப்போ நம்மளுடைய தரத்தை நாம் உயர்த்தி கொண்டால் If you சேவையும் are அப்படிப்பட்டதாக good in இருக்கும். conversation, நீங்க நல்ல if ஒரு you are always பேசுறதுக்கு cheerful, நீங்க many எப்போதும் நல்ல such ஒரு qualities புன்சிரிப்போட இருப்பீங்க. attract இப்படிப்பட்ட even நல்ல lucky people, குணங்கள் அப்படிங்கிறது நல்ல மனிதர்களை whether வந்து they are in your ஈர்க்கும் local உங்ககிட்ட. family அவர்கள் or உலகாய whether குடும்பத்துல in the இருந்தாலும் local சரி world. அல்லது You can உலகாய serve மக்களாக them. இருந்தாலும் சரி, அதன் மூலம் நீங்க சேவை செய்ய But முடியும். if you not increasing your ஆனால் qualities, உங்களுடைய குணங்களை and நீங்கள் especially அதிகரித்து it கொள்ளல should be அப்படின்னு seen சொன்னா in அது action, வந்து in குறிப்பாக words, செயல்ல பார்க்கக்கூடியதாக இருக்கணும், then you can வார்த்தைகள்ல serve பார்க்கக்கூடியதாக quality souls இருக்கணும். also. அப்பொழுது நீங்கள் தரமான ஆத்மாக்களுக்கு சேவை செய்ய So முடியும். Baba is saying if someone is பாபா சொல்றார், unable to இப்போ speak, யாரோ ஒருத்தருக்கு வந்து பேச he will முடியல, have, Baba அவரால் says, தனது with mind. மனதால் So what you have to do is to even if you are unable to உங்களால speak, பேச முடியல but you can அப்படின்னு serve சொன்னா கூட with his mind, உங்களால மனதினால் சேவை செய்ய முடியும். with his attitude, அவருடைய மனோபாவத்தால் and with the stage மற்றும் happiness. மகிழ்ச்சியான ஸ்திதியினால் சேவை செய்ய So Baba முடியும். says, அதனால பாபா even someone சொல்றார், notices சிலர் you are வந்து always happy, நீங்க lot of எப்போதும் service. மகிழ்ச்சியா இருக்கிறத ஒருத்தர் கவனித்தால் கூட More and அது more சேவை. souls would want to அதிகமான come close to you. ஆத்மாக்கள் உங்ககிட்ட அருகில வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. Even Baba says that your health is not good. உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா You இல்ல can sit at அப்படின்னா home கூட வீட்டில் இருந்த வண்ணம் and உங்களுடைய be ஒத்துழைப்பை cooperative. நீங்கள் கொடுக்க முடியும்.
simply accumulate உங்களின் மனதில் this தூய stock எண்ணங்களின் of beautiful, களஞ்சியத்தை சேமித்து நல்ல ஆசிகளால் நிரம்பியிருங்கள். accumulate stock of pure thoughts in your mind and remain full of good wishes. And the song was played in the beginning. ஆரம்பத்துல ஒரு பாடல் போடப்பட்டது. இன்றைக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருங்க, எப்பொழுதும் மற்றவர்களை பற்றி Always நல்லதையே think நினைங்க positive. அப்படின்னு இந்த பாட்டு सबका भला இல்லைங்களா? करो. எல்லாரை பத்தியும் It's very, நல்லதாகவே very good எப்பொழுதும் energy சிந்தியுங்கள். to know. ஏன்னா அது ரொம்ப நல்லது இல்லையா? Every நல்ல thought has விஷயம். energy. ஒவ்வொரு If you எண்ணத்திலையும் have சக்தி wasteful இருக்கு thoughts, இல்லையா? வீணான the எண்ணங்கள் இருந்தா energy is nobody would want to. உங்களுடைய சக்தி There யாருமே is no விரும்ப மாட்டாங்க attraction. இல்லையா? ஏன்னா அதுல You எந்த don't விதமான want such ஈர்ப்பு souls to சக்தியும் be இல்லை. close because the energy they create, ஏன்னா the அப்போ atmosphere they அவங்க create கிட்ட will be யாருமே வர மாட்டாங்க. very ஏன்னா good அவங்க for உண்டாக்கும் அந்த peaceful சக்தி people. அப்படிப்பட்டதாக, வாத்தாவரணம் The holy அப்படிப்பட்டதாக ones இருக்கு are சூழல். those who have யார் good energy, மகிழ்ச்சியா pure இருக்கிறாங்க, energy, யாரை சுத்தி நல்ல சக்தி இருக்கோ அங்கதான் எல்லாரும் போக then விரும்புவாங்க. nearness சோ is அந்த experienced. நெருக்கத்தை So அனுபவம் செய்ய முடியும். living pure in action, தூய்மையான it's not வாழ்க்கை about வாழறது, thoughts, செயல்கள்ல it's நம்ம not தூய about வாழ்க்கை words. வாழறோம். எண்ணங்கள்ல தூய்மை எப்படி, So all வார்த்தைகள்ல that தூய்மை purity எப்படி, is இந்த most தூய்மை important. மிக 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 As முக்கியமான I said, it விஷயமாகும். creates atmosphere. நான் சொன்னது The போல அது vibrations வாத்தாவரணை சூழலை kind of உருவாக்குகிறது, energy அதிர்வலைகளை உருவாக்குகிறது, is ஒரு very ஆற்றலை important. உருவாக்குகிறது. அது ரொம்ப முக்கியம். Om Shanti. ஓம் சாந்தி. Om Shanti Didi. Om Shanti. I have the fortune of being with you again today. Yeah. இன்றைக்கு மீண்டும் உங்களோடு இருக்கும் welcome. பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு Thank you. அப்படின்னு Thank சிஸ்டர் you. ஷெரீன் சொல்றாங்க. Um, சிஸ்டர் ஷெரீனுக்கு I loved வெல்கம். what you were just sharing about நீங்க இப்போ having சொன்ன அந்த good விஷயங்கள் thoughts. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. And திதி yesterday நல்ல we எண்ணங்களை were talking வச்சிருக்கணும்னு about சொன்னீங்க. how Brahma Baba used to lie நேத்து down பிரம்ம பாபா எப்படி ரெஸ்ட் பண்ணுவாங்க, really think about, sending Sakash and like what சாகாஷ் the Avyakt கொடுக்கறதுக்காக signal meant to you சிந்திப்பாங்க. today. அவ்யக்த And சிக்னல் after இன்னைக்கு I என்ன finished பண்ணுது my chit அப்படின்னா, chat with you yesterday, I உங்ககிட்ட நேத்து realized நான் that's பேசி a முடிச்ச really அப்புறம் நான் good என்ன way to ரியலைஸ் increase பண்ணேன் அப்படின்னா, remembrance நினைவை அதிகரிப்பதற்கு is இது மிக that சிறந்த you're வழி அப்படின்னு எனக்கு serving, தோணுச்சு. உங்களுடைய யோகத்தின் not மூலம் just மிக சேவை having பண்றீங்க. yoga, but you're serving. ஜஸ்ட் யோகா மட்டும் What are நீங்க your thoughts பண்ணல, on that? ஆனா உங்களுடைய எண்ணங்கள் மூலம் நீங்க சேவை பண்றீங்க அப்படின்னு Yoga will நினைச்சேன்னா, serve அதை all குறித்து நீங்க என்ன people. நினைக்கிறீங்க? Mm-hmm. யோகா But some அப்படின்னாலே people சேவை. focus on சில பேர் achieving something, Right. எதையோ ஒண்ணு Because சாதிப்பதற்காக யோகா செய்வாங்க. I should get promotion, எனக்கு ப்ரமோஷன் everyone should come கிடைக்கணும், in knowledge in my எல்லாரும் family. ஞானத்துல வரணும் என் Baba குடும்பத்துல. says some mothers come and they say they want their family to come in knowledge. I think that if you இப்படி are பல விதமாக focused வெளியில on எதையோ yoga சாதிப்பதற்காக progressing, யோகத்தை பயன்படுத்துறாங்க. automatically things இப்போ should திதி சொல்றாங்க, improve. நீங்க முன்னோக்கி போறீங்க Right. அப்படின்னா So we விஷயங்களுக்கு don't have தீர்வு to worry கிடைக்கணும் about இல்லையா? local family. நாம We will உலகாய naturally குடும்பத்தை look at பற்றி them நாம and say, கவலைப்பட வேண்டாம். oh, அவங்க we would நீங்க want to முன்னோக்கி have போறீங்கன்னா this இயல்பாகவே person like this. அவங்களும் And கூட there உங்களை is a மாதிரி pull அமைதியான from ஒருத்தர் local இருக்கணும் family அப்படின்னு நினைப்பாங்க. to, உலகாய that's குடும்பத்துல what I கூட did actually. ஒரு I just ஈர்ப்பு didn't இருக்கும். even try அதுதான் to நான் think சொன்னேன். நான் everyone யாரையும் should பற்றி be happy. எல்லாரும் ஞானத்துல வரணும்னு நான் சிந்திக்கவும் கூட இல்லை. Because they saw the ஏன்னா change, they saw அவர்கள் மாற்றத்தை பார்த்தாங்க, atmosphere around, they saw the சூழ்நிலை எப்படி energy இருக்குன்னு பார்த்தாங்க, என்னை and how சுத்தி much benefit you bring to anyone. எவ்வளவு எல்லாருக்கும் Automatically நன்மை they இருக்கு accept. இதுல So I அப்படிங்கிறப்போ don't think we need to தானாகவே put அவங்க our power ஈர்க்கப்பட்டார்கள். of yoga into அதனால நம்மளுடைய such யோக things. சக்தியை That is இப்படிப்பட்ட your விஷயத்திற்கு நாம் dharana. போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. That அது is நம்முடைய your behavior, தாரணையினால your வருது. action உங்களுடைய automatically நடைமுறையில நீங்க attracts நடந்துக்கிற the விதம் soul. இது மற்றவர்களை தன்னிச்சையாகவே ஈர்க்கிறது. Didi, I was thinking more in terms of incognito, that நான் not people மறைமுகமான I know, விஷயங்களை பத்தி நான் but சிந்திச்சேன் திதி. எனக்கு outside, தெரிந்த if மக்கள் I'm இல்ல, not only having yoga with வெளியில Baba, இருக்கு but
I'm பாபா also கிட்ட யோகம் serving, செய்யறது like மட்டும் today இல்ல, Baba is talking இன்னைக்கு in பாபா சொல்ற December மாதிரி about அவ்வக்த serving with சிக்னல்ல yoga power, Mansa ஒரு யோக Seva, சக்தியின் மூலம் is சேவை செய்வதை பத்தி let's பாபா say பேசினார். அதே some மாதிரி people I'm சிந்திக்கிறேன்னா, seeing without any சில மக்களை credit, வந்து நான் without any பார்க்கிறேன், expectation, without அவங்க கிட்ட எந்த incognito, I'm serving எதிர்பார்ப்பும் இல்லை. someone. மறைமுகமான Don't you ரூபத்துல think நான் the வந்து சேவை செய்யறேன். yoga will increase because of that? அதன் மூலம் யோகம் அதிகரிக்கும் அப்படின்னு நீங்க Yeah, when you நினைக்கலையா are, அப்படின்னு கேக்குறாங்க. without desires, you are எந்த altruistic ஆசைகளும் and இல்லாமல் நீங்க வந்து சேவை free from பண்றீங்க all அப்படின்னா, external, desires may seem. வெளிப்புறமான ஆசைகள் Then எதுவும் இல்லாமல் remembering நீங்க is வந்து அப்படி Right. நினைக்கிறீங்கன்னா, நினைவு But அப்படிங்கிறது வேலை remembrance has செய்யும் to be அப்படின்னு தேதி natural. சொல்றாங்க. Love நினைவு for என்பது Baba, இயல்பானதாக respect for இருக்க Baba, வேண்டும். love பாபாவிற்காக as அன்பு கொண்டிருக்க Baba's my வேண்டும், teacher, மரியாதையை கொண்டிருக்க வேண்டும். always. பாபா என்னுடைய I really ஆசிரியராக love இருக்கின்றார். Baba as teacher பாபா என்னுடைய because he ஆசிரியராக நான் teaches ரொம்ப us so நேசிக்கிறேன். much. ஏன்னா பாபா நமக்கு And அவ்வளவு விஷயங்களை I சொல்லி really கொடுக்கிறார். love him as, அது of எனக்கு course, ரொம்ப as father, பிடிச்சிருக்கு. mother, but தந்தை as teacher ஆசிரியராகவும் எனக்கு பாபாவை because பெற்றோராகவும் பிடிக்கும். அதே நேரத்துல ஒரு he is ஆசிரியராகவும் making us worthy. எனக்கு பிடிக்கும். He is அப்போ making பாபா us நம்மை worthy, ஒரு and தகுதி வாய்ந்தவராக that is ஆக்குகின்றார். the teacher. அப்போ அது Absolutely. யாரு அப்படின்னா, ஆசிரியர் When ரூபத்துல there தான் is பாபா this நம்மை natural அவ்வாறு love, ஆக்குகின்றார். இந்த இயல்பான then அன்பு remembering அப்படிங்கிறது is, இருக்கும்போது பாபாவை Right. நாம் நினைவு செய்கின்றோம் as I இல்லையா? said, I remember early morning as parents, but whole day, what is முழு நாளும் வந்து Baba's காலையில நாம் teaching? பெற்றோரும் Mhm. What அப்படின்னு is he நினைக்கிறோம். teaching us? அப்போ And if I பாபா think of ஆசிரியராக எனக்கு என்ன teachings, சொல்லித் தரார்? of course, my respect for Baba. So Baba feels பாபாவிற்கான மரியாதை, it's not only I remember, but Baba remember me too. பாபா என்னை, Because நான் this பாபாவை நினைவு செய்வது is a good மட்டுமில்ல, student, பாபாவும் teacher கூட will என்னை remember நினைவு a செய்கின்றார். good அப்போ இது student. நல்ல மாணவர் அப்படின்னு பார்க்கும்போது Good ஆசிரியர் parents will எதிர்பார்ப்பார் remember இல்லையா a மாணவருக்கு. good child. Right. ஒரு நல்ல Same குழந்தையாக Sadhguru இருக்கும் will பொழுது remember சத்குருவும் the கூட good என்னை followers. நினைவு So it's செய்வார் not இல்லையா? only I யார் வந்து remember, எல்லாத்தையும் but Baba கடைபிடிக்கிறாங்க, remembers. நான் மட்டும் பாபாவை And so நினைவு in செய்யலை, Sakar பாபாவும் Baba கூட time, என்னை நினைவு all செய்கிறார். dadis சாக்கார் பாபா would நாட்கள்ல பார்த்த போது, of தாதிகள்ல course you பார்க்கும் பொழுது, sit and with நீங்கள் Dadi Janki you like to தாதி chat. ஜானகியோட உட்காரும் போது You உங்களோட like உங்களால wandering, அங்க ask ஞான question, சம்பாஷணை செய்ய Judy, all பிடிக்கும். of that. கேள்வி Dadi கேட்பீங்க will keep ஜூடி, calling எல்லாரும் them வந்து. because she wants somebody to ஏன்னா அவங்க தாதி talk வந்து deeply about knowledge, அவங்கள ask கூப்பிடுவாங்க. ஏன்னா நீங்க ஆழமான questions. முறையில ஞானத்தை So Dadi கேள்விகள் Janki love கேட்கறீங்க that அப்படின்னு exactly. தாதிக்கு வந்து So அது she ரொம்ப will பிடிக்கும் ask, தாதி where is ஜானகிக்கு. this one? அதனால Where is this one? இவங்க எங்க அவங்க Same எங்க is அப்படின்னு God. தாதி கேட்பாங்க. Even Baba, Brahma Baba always loved souls who thought unlimited, who are யாரு consistent, வந்து no எல்லையற்ற mood, முறையில nothing like that. நினைச்சாங்க, Always cheerful, அவங்களெல்லாம் ever எப்போதும் ready for புன்சிரிப்போட service. இருப்பது, சேவைக்காக எவர் ரெடியா So இருப்பது, as இதையெல்லாம் பாபா வந்து so ரொம்ப love also விரும்பினார். increases. அப்ப அன்பும் Baba அதிகரிக்கிறது loves me, இல்லையா? I என்ன love Baba. பாபா Baba வந்து என்னை also loves. நேசிக்கின்றார், He has பாபாவும் love என்னை for everyone, நேசிக்கின்றார். but பாபா அனைவரையும் we are not நேசிக்கின்றார். இருந்தாலும் becoming worthy. நாம் Good தகுதி students. வாய்ந்தவர்களாக He will ஆகும்போது love you, நம்ம but கிட்ட I don't think it means எந்த that we மாற்றமும் இல்லை or அப்படின்னா have more பாபாவுடைய memory. அருகில நாம் போக முடியாது. அதாவது So நினைவை we have கொண்டிருக்க to see முடியாது. that நாம வந்து I am a பார்க்கணும், worthy child, I நான் am a ஒரு தகுதி வாய்ந்த pleasant குழந்தையாக student, இருக்கின்றேன், நான் I am வந்து a ஒரு good நல்ல follower. பிரகாசமான மாணவராக இருக்கின்றேன், Life நான் is நல்ல based on this. கடைபிடிப்பவராக இருக்கின்றேன். Then வாழ்க்கை அப்படிங்கிறதே இதை that பொறுத்து தான் happens. இருக்கு இல்லையா? மதிப்பு என்பது வாழ்க்கையிலேயே இதனாலதான் இருக்கு இல்லையா? So when you were saying this, I'm thinking about a couple of நிதி, நீங்க இதை things. சொல்லும் One போது சில is விஷயங்களை நான் when சிந்திக்கிறேன். you were talking about being a teacher or ஒரு even as a டீச்சர், Sadguru during the day, சத்குருவாக how டீச்சராக does நம்ம பாபாவை carelessness நினைக்கும் come? போது You know, எப்படி in the வந்து student, how கவனக்குறைவு does அப்படிங்கிறது carelessness come ஸ்டூடெண்ட்ல வருது? with the relationship of the Sadguru? How does carelessness come? சத்குருவுடைய உறவுமுறை So அப்படின்னு there நம்ம is no வைக்கும்போது கூட aim, அதுல எப்படி கவனக்குறைவு வர only முடியும் one temporary. அப்படின்னு கேக்குறாங்க. திதி சொல்றாங்க, I அங்க வந்து should be குறிக்கோள் respected, இல்லை. I should get this நான் எனக்கு award, இந்த வாய்ப்பு salary. கிடைக்கணும், Only எனக்கு one thing மரியாதை they are looking கிடைக்கணும், for, ஏன் இப்படி இவங்க temporary செய்யறாங்க things. அப்படின்லாம் If there is an aim in தற்காலிகமான life, விஷயங்களுக்கு தான் போறாங்க. ஆனா anyone, a வாழ்க்கையில student குறிக்கோள் is இருக்கணும் like, இல்லையா? I ஒரு want to மாணவர் be அப்படின்னா குறிக்கோள் pass with இருக்கணும் honor. இல்லையா? நான் வந்து ஒரு I should தகுதி be, சான்றிதழோட பாஸ் want to be பண்ணணும் அப்படின்னு. honorable.
marks. நான் So ஒரு we நல்ல study மதிப்பெண்களோட நான் everyone பாஸ் has பண்ணணும் அப்படின்னு நாம ஒரு our குறிக்கோள் families, வச்சிருக்கணும் இல்லையா? children நாங்க at home, 5-6 and குழந்தைகள் everyone வீட்டுல was different இருந்தோம். as a student. எல்லாருமே ஒரு Some மாணவராக were wasting வித்தியாசமானவர்களாக time, இருந்தோம். சில some பேர் had lot of நேரத்தை hobbies from வீணாக்குனாங்க. outside. சில பேர் வெளியில But நிறைய if பொழுதுபோக்குகளை our வச்சிருந்தாங்க. focus, ஆனா நமக்கு அந்த கவனம் then definitely அப்படிங்கிறது you இல்ல, would be a ஃபோக்கஸ் good அப்படிங்கிறது student. இல்ல You can't be அப்படின்னா நம்மளால careless. சிறந்த மாணவராக இருக்க முடியாது. அப்போ ஒரு சிறந்த மாணவர் அப்படின்னா அங்க கவனக்குறைவு இருக்க That is why, முடியாது. even as in அதனாலதான் universities or in பல்கலைக்கழகத்துல schools, கூட அல்லது we have many ஸ்கூல்ல நம்ம subjects. பார்க்கும்போது நிறைய In சப்ஜெக்ட்ஸ் our இருக்கும், school, we used to விதவிதமான find படிப்பு இருக்கும். there was like health minister, discipline, all that. ஹெல்த் And மினிஸ்டர், I had டிசிப்ளின் many எல்லாமே ministries இருக்கும். because I was very clean all the time, even as a எல்லா child. நேரத்திலயும் நான் There was குழந்தையாக not a கூட ரொம்ப waste spot. சுத்தமாக இருப்பேன். But எதுவுமே also என்கிட்ட hygiene வீணானது இருக்காது. and good relationship, very loving, நல்ல ஒரு அன்பான உறவு respectful முறையை, and மரியாதையான ஒரு whether உறவு is a முறையை young அனைவரிடம் person நான் or கொண்டிருந்தேன். அது respecting சின்னவராக people. இருந்தாலும் கூட Baba always மக்களை says some people மதிப்பது. don't know how to talk. பாபா சொல்லுவாங்க, சில பேருக்கு So எப்படி instead பேசணும்னு of கூட aap, they will தெரியலன்னு say சொல்வார். tum. ஆப்புன்னு And சொல்றது, we ஆப்புன்னா people தாங்கள் listen. I அப்படின்னு never சொல்லாம say தும் tum. தும் நீ 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 I அப்படின்னு always say, பேசுவாங்க. some people said, ஆனா சில why பேர் you have to say சொல்லுவாங்க, it? I said, that's what my நீங்க ஏன் அப்படி culture is. எல்லாரையும் That's what ஆப் my நீங்கள் family அப்படின்னு taught me. சொல்லணும் அப்படின்னு கேட்பாங்க. இது என்னுடைய Because குடும்பம் every எனக்கு சொல்லிக் person கொடுத்த respects விஷயம். எல்லாருக்குமே everybody. மரியாதை கொடுக்கும். ஏன்னா Right, எல்லாருமே அவங்க right. அவங்களுடைய Nobody taught me உலகாய family how to குடும்பத்தை speak கூட or to talk. வச்சிருக்கு, அதன்படி கூட நடக்கிறாங்க So I இல்லையா? அப்போ think உங்க that குடும்பத்துல யாருமே உங்களுக்கு இதை makes சொல்லி தரலையா our அப்படின்னு Lokik கேட்கிறோம். family a அப்ப Lokik நம்மளுடைய family. உலகாய குடும்பம், So we அலௌகிக can't be குடும்பம், careless, we can't. நாம இதெல்லாம் மனசுல வச்சிருக்கும் போது நம்ம Father's names கவனக்குறைவோடு in இருக்க this. முடியாது. Didi, I'm really பாபாவினுடைய liking what you're பெயர் saying. That இருக்கு. carelessness திதி, உங்களுக்கு சொல்ற இந்த today விஷயம் எனக்கு ரொம்ப is that you பிடிச்சிருக்கு. don't have ஒரு an aim. மாணவராக நாம் கவனக்குறைவாக இருக்கிறோம் That is அப்படின்னா what நமக்கு You were குறிக்கோள் also a அப்படிங்கிறது brilliant இல்லைன்னு student. சொல்றீங்க. தீதி சொல்றாங்க, நீங்க ஒரு And பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட் engineer அப்படின்னு. and US தீதி senior, சொல்றாங்க, big, நீங்க யூனிவர்சிட்டியில ஒரு right? இன்ஜினியரா You were good இருந்தீங்க. as student. ஸ்டூடெண்டா நீங்க I was மாணவரா but சிறப்பாக I இருந்தீங்களா studied a அப்படின்னு lot, கேட்டாங்க. Didi. There was not like it just came, like some people just நிறைய நான் comes. Okay, I had to study. படிச்சேன். எனக்கு நான் படிக்க But also there's a முயற்சி habit of செய்வதாக studying இருந்தது. now because of எனக்கு that. படிக்கிறது ஒரு பழக்கமாக இருக்கு, We அதனால have to அப்படின்னு சிஸ்டர் சொல்றாங்க. study morely, read morely few times a day, write the notes, write the book. நோட்ஸ் எழுதுவாங்க, So புக் it's our எழுதுவாங்க. interest, But if there is no aim, then you whole ஆனா day நமக்கு குறிக்கோள் you இல்லை think about அப்படின்னு this, சொன்னா listen முழு to the நாளும் news, நாம் எதை பற்றி listen to சிந்திப்போம், what நியூஸ் people say. கேட்போம், மக்கள் என்ன What you சொல்றாங்கன்னு have to do, கேட்போம். ஆனா there are நீங்க many என்ன things செய்யணும்? but what I have to do, why I am நான் listening. என்ன செய்யணும்? We are very இதையெல்லாம் நான் ஏன் attentive கேட்டுட்டு for இருக்கிறேன்? everything. ஏன்னா நாம எல்லாத்துக்கும் Yesterday, கவனம் Manoj Dadi கொடுக்கணும் said, இல்லையா? நேத்து you மனோகர் take தாதி lot from சொன்னாங்க, outside. வெளியில இருந்து நீங்க So நிறைய once it விஷயங்களை goes, உள்ள it will எடுத்துக்கிறீங்க. create lot of அது உள்ள போயிடுச்சு carelessness. அப்படின்னா அது நிறைய Right, கவனக்குறைவை right. ஏற்படுத்தும் அப்படின்னு தாதி நேத்து சொன்னாங்க. It's so true, Didi, because one of the things I'm listening to you these days in Abhyakti Parivar every day, and one of the things that it's not like what you're saying, அவ்யக்தி but the பரிவார்ல நீங்க atmosphere சொல்ற அந்த that விஷயங்கள், is of just நீங்க remembrance, சொல்ற remembrance, விஷயங்களும் remembrance, மட்டும் இல்ல, remembrance. ஆனா And அந்த maybe because of வாத்தாவரன் even நினைவு what that is நினைவு Yoga Math. நினைவு அப்படிங்கிறதாக And if இருந்தது. we அது rely ஜுவாலாரூப on யோகம் மாதமாக outside இருந்ததாலும் கூட இருக்கலாம். people for வெளியில something இருக்கிற to go மக்கள் in, சில then விஷயங்களுக்காக, remembrance is சில not விஷயங்கள் stressed by உள்ள them. போகிற போது They stress their own, நினைவு whatever their own body அவங்களுடைய consciousness that they சொந்த are உடல் thinking, உணர்வு and then விஷயங்களை தான் carelessness அவங்க sets in. சொல்றாங்க. அப்போ கவனக்குறைவு Yeah, அப்படிங்கிறது அங்க what you வருது. listen, then what தீதி you சொல்றாங்க, speak are the நீங்க big. நீங்க என்ன கேக்குறீங்க, Why என்ன have to பேசுறீங்க listen? அப்படிங்கறதுல To நிறைய start ஒரு with, பாதிப்பு I இருக்கு. have, நீங்க என்ன கேக்குறீங்களோ அது what can I உங்களுடைய do? பேச்சுல ஒரு What can I பாதிப்பை help கொண்டு you? வரும். I don't really go into what is then happened, then what happened. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் என்ன Stories நடந்தது, அதுல and எனக்கு ஆர்வம் a இல்லை. lot என்ன of கதைகள் stories மேல் are கதையாக, there. And என்ன கதைகள் so எங்க I have to பார்த்தாலும் இருக்கு listen to all இல்லையா? the stories. Is It's there So, a very diplomatic important. way, Didi, of saying I don't want to hear the story? இந்த கதைகள் எல்லாம் கேட்க There's a வேண்டாம்னு diplomatic எப்படி way of saying it.
எப்படி வந்து நாம No, மறைமுகமா you சொல்ல listen, முடியும்? but இல்லதுல சாதுரியமாக, மறைமுகம் இல்ல சாதுரியமாக எப்படி சொல்ல முடியும்? automatically they don't come to Stop. you. Okay. ஸோ How உங்களுக்கு they விருப்பமின்மை like, இருக்குன்னா how they ஆட்டோமேட்டிக்கா like, அவங்க வந்து they உங்ககிட்ட like வர news. மாட்டாங்க. What is ம். happening here? அவங்களுக்கு சில பேருக்கு நியூஸ் ரொம்ப பிடிக்கும். இங்க என்ன நடக்குது, அங்க என்ன நடக்குது அப்படின்னு. So that நான் வந்து people don't go also into this details of இந்த personal டீட்டெயில்ஸ்ல experience. தேவையில்லாத பயனற்ற விஷயங்களின் Carelessness is உள்ள another வந்து நம்ம போக வேண்டாம். tendency. ஸோ Absolutely. கவனக்குறைவு அப்படிங்கிறது நம்மளுடைய பழக்க வழக்கமாக இருக்கு இல்லையா? And they ஏன்னா jump வேண்டாதது into வெட்டி everything விஷயங்களை கேட்கிறோம். that they எல்லாத்துக்குள்ளேயும் சில may பேர் not வந்து need போவாங்க. to, but ஆனா நம்ம because they அதுல get எல்லாம் lot போக of வேண்டாம். information ஏன்னா அவங்க நிறைய and they feel செய்தி good about it. வச்சிருக்கிறாங்க. I know everything. அதை பத்தி எனக்கு And எல்லாமே when people தெரியும் ask அப்படின்னு me, அவங்க I say, நல்ல I don't உணர்வை know. கொண்டு இருக்கிறாங்க. ஆனா I வந்து don't feel எனக்கு இது bad. I feel தெரியாது good in a way. அப்படின்னு It's சில different. பேர் சொல்லுவாங்க. Many times I hear Many people, அநேக நேரத்துல வந்து I'm நான் என்ன okay, I'm கேள்விப்படுறேன் ignorant அப்படின்னா, about these things. நான் இதை பத்தி நான் Right. So தெரியாம இருக்கிறேன், பட் ஐ carelessness எம் is in ஓகே your அப்படின்னு தான் நான் behavior. சொல்றேன். ஸோ What கவனக்குறைவு you speak அப்படிங்கிறது of, உங்களுடைய even speaking, செயல்ல some people don't செயற்பாடுல know இருக்கு. சில பேர் பேசும்போது that கூட words are அந்த very வார்த்தைகள் வந்து important. ரொம்ப If you முக்கியமானது, know என்ன not to வார்த்தைகள் speak பேசுறோம் properly, அப்படின்னு. ஆனா நீங்க சரியா people won't பேசல trust you. அப்படின்னு சொன்னா மக்கள் உங்க Right. மேல வந்து By நம்பிக்கை வைக்க speaking in a மாட்டாங்க way, இல்லையா? you ஏன்னா know, நீங்க so எப்படி you பேசுறீங்க? have to be Baba's royal children, நாம் decent பாபாவினுடைய children. ராஜரிகமான குழந்தைகள், Service நம்ம will டீசெண்டா automatically இருக்கணும். happen. சேவை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்து நடக்கும். One time I was coming from New York, ஒரு and முறை there was a நியூயார்க்ல Muslim இருந்து நான் priest வந்துட்டு இருந்தேன். அப்ப sitting வந்து ஒரு next to me. முஸ்லிம் பிரீஸ்ட் வந்து எனக்கு So he பக்கத்துல was அமர்ந்திருந்தார். அவர் வந்து asking little அவர் things, வந்து சின்ன சின்ன and விஷயங்களை we என்கிட்ட answered கேட்டுக்கிட்டே him, and then இருந்தார். நானும் அதற்கு வந்து பதில் in சொல்லிட்டு the இருந்தேன். end, when he was leaving, he கடைசியில said, அவர் கிளம்பும் போது அவர் என்ன சொன்னார் I அப்படின்னா, want to tell you, you have a good nature. I can உங்களுக்கு ஒரு tell நல்ல that you இயல்பு are, இருக்கு அப்படிங்கறத like என்னால this சொல்ல guy முடியும் focusing அப்படின்னு on சொன்னார். family, and ஸோ குடும்பத்தை so you பற்றி have to அவரு be அவருடைய nice. You have to be கருத்துக்களை polite. சொன்னார். ஸோ You நீங்க have வந்து to ரொம்ப speak as much நல்ல necessary. எவ்வளவு You know, தேவையோ so I அவ்வளவு think then மட்டும் நீங்க பேசணும். then there is respect, and they want to அப்போ know more about ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து how you மரியாதை learn இருக்கும். this, அவங்களும் from இதெல்லாம் நீங்க where எப்படி you learn this, தெரிஞ்சுக்கிட்டீங்க, எங்க from இதெல்லாம் where you படிச்சீங்க learn this அப்படின்னா knowledge. அவங்களும் So you உங்களிடம் have இருந்து to தெரிஞ்சுக்க tell about God ஆசைப்படுவாங்க. and everyone. அப்போ நீங்க கடவுளை பத்தியும் சொல்ல Right. முடியும். Right. Didi, I have two questions, but one is from last month. தீதி, எனக்கு 2 The கேள்விகள் volcanic இருக்கு. yoga ஒண்ணு month. வந்து What லாஸ்ட் மந்தோட is the கேள்வி, one or two வால்கனிக் things that யோகா you really அப்படிங்கறத want us பத்தி. to know from the whole month அந்த முழு மாதத்துல இருந்து ஒன்னு ரெண்டு about விஷயம், volcanic ஒன்னு yoga? அல்லது 2 விஷயம் நாம எதை தெரிஞ்சுக்கணும்னு நீங்க Love, நினைக்கிறீங்க Baba அப்படின்னு says, கேக்குறாங்க. the தீதி flame of சொல்றாங்க, love, அன்பு, அன்பினுடைய intense love. சுடர் ஏற்றப்பட்டிருக்க So வேண்டும். that's what Baba தீவிரமான says. அன்பின் So when அக்கினி there is ஏற்றப்பட்டிருக்க intense வேண்டும். love, the flame also இன்டென் is very intense. தீவிரமான Baba அன்பு love. இருக்கும் பொழுது அந்த If you are சுடரும் கூட divided, தீவிரமானதாக இருக்கு. ஆனா உங்களுக்குள்ள many பிரிவினைகள், have given life for Baba, but they பாபாவுக்கு don't தன்னுடைய really வாழ்க்கையை நிறைய reflect பேர் Baba. கொடுத்து இருக்கிறாங்க. ஆனா If I பாபாவை have அவங்க given life to பிரத்யக்ஷம் Baba, then செய்வதாக இல்லை. Baba should be my world, பாபாவிற்காக உலகத்தை not outside world அவங்க as வாழ்க்கையை Baba. கொடுத்திருக்கிறாங்க. ஆனா So பாபா everything அவர்களுடைய is உலகமாக very, ஆகவில்லை. you சுடர் are clean, அப்படிங்கிறது you are pure, சுத்தமாக இருப்பது, in தூய்மையாக love with இருப்பது, Baba. பாபாவோட அன்புல So நீங்க what you இருப்பது, have here. அதுல ஜுவாலா ரூபம் அப்படிங்கிறது இருக்கு. And for this month, to begin with, I'll ask more இந்த questions next மாசத்துல time. But ஆரம்பத்துல this நாம is my வந்து last question. இது To லாஸ்ட் begin கொஸ்டின் with, தீதி. what இந்த are the மாசத்துல நாம் புது signs தலைப்பா ஆரம்பிச்சிருக்கிறோம். inside that I'm நமக்குள்ள actually எந்த using yoga? அடையாளங்களை நாம வந்து பார்க்கலாம். நாம What வந்து are யோக the சக்தியை signs that the பயன்படுத்துறோம்னா current நம்ம is கிட்ட என்ன powerful, அடையாளம் it's இருக்கணும்? going somewhere, that I'm இந்த actually நம்ம doing service யோக through சக்தி yoga? வந்து What are the கரண்ட் signs? எங்கேயோ போகுது, நான் செய்யற அந்த யோகம் போய் அடையுது அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்? Yesterday I said, and then தீதி during சொல்றாங்க, day, நேத்து வந்து நான் someone சொன்னேன், told நாள் me that பொழுதுல சில பேர் வந்து எனக்கு we என்ன shouldn't சொன்னாங்க be அப்படின்னா, affected by any நாம circumstance, எந்த சூழ்நிலைனாலும் and we shouldn't be பாதிப்படையாமல் affected இருக்கணும். by anyone's behavior. யாருடைய Because those நடத்தையினாலும் people நாம who do it, they are பாதிப்படையக்கூடாது. desires. ஏன்னா யார் Why அப்படி I waste நடந்துக்கிறதோ thoughts அவங்களுடைய about கர்மா. thinking, நான் வந்து why ஏன் அதை this one பத்தி there? சிந்திச்சு என்னுடைய This நேரத்தை will also waste வீணாக்கணும்? thought. இதுவும் I வீணானது don't இல்லையா? want to waste my ம்.
thoughts or time என்னுடைய or எண்ணங்களை energy. நான் வீணாக்க வேண்டாம், So என்னுடைய I think சக்தியை that வீணாக்க வேண்டாம், internally, நேரத்தை வீணாக்க வேண்டாம். உள்ளுக்குள்ள நாம் one அந்த should கவனத்தை கொடுக்கும்போது, சுயத்தின் will மீது help us நாம் கவனத்தை to கொடுக்கும்போது use அது the நமக்கு power of உதவி yoga. செய்யுது. யோக Yeah. சக்தியை How do சரியாக we know பயன்படுத்த உதவி செய்கிறது. from எப்படி one's own உங்களுக்கு life தெரியும் அப்படின்னா, ஒருவருடைய where they சொந்த are? வாழ்க்கையிலிருந்து தான் நாம தெரிஞ்சுக்க முடியும் அவங்க எங்க சென்று So அடைந்திருக்கிறாங்க it அப்படி. will be easy for you to அப்போ உங்களுக்கு inculcate. It's சுலபமாக easy for இருக்கும். you உங்களுக்கு that எல்லாத்தையுமே your stock கிரகிப்பதற்கு full. ஈஸியா இருக்கும். It's very easy உங்களுடைய for you to களஞ்சியம் நிறைஞ்சிருக்கும். the image of Baba, image of Dharani. பாபாவினுடைய தாரணை சுரூபமாக இருப்பதற்கு உங்களுக்கு சுலபமாக இருக்கும். Okay. So it's actually what I'm doing in yoga is actually reflected in my யோகத்துல actions. நான் That's how என்ன I know. செய்றேனோ அது என்னுடைய Actions, செயல்ல வந்து words, எனக்கு and தெரியும் thoughts. அப்படின்னு கேக்குறாங்க. தீதி சொல்றாங்க, எண்ணம் Thoughts, சொல் words, and செயல் எல்லாத்துலயுமே நீங்க எவ்வளவு யோகா செய்றீங்க அப்படிங்கிறது தெரியும் Thank you, அப்படின்னு Didi. சொல்றாங்க. தீதிக்கு நன்றிகள். Om Shanti. ஓம் சாந்தி. தன் மீதும் மற்ற அனைவர் மீதும் உங்களுடைய மனதின் மூலம் யோக சக்தியை பரிசோதனை Shanti. செய்யுங்கள். Thank you. So tomorrow is Thursday. It was scheduled from நாளை 3:30 வியாழக்கிழமை நம்முடைய 5 கால அட்டவணையில் எந்த evening, மாற்றமும் 5 to இல்லை. 6 p.m. English Sakar Murli. Together with சாக்கார் that, முரளி children இருக்கும். of அதன் yoga பிறகு celebrate போக் afternoon. ஆஃபரிங் 7:15 6 o'clock Indian 7:30 style, வரை followed by போக் ஆஃபரிங் இருக்கும். English series and மற்றபடி Chit Chat. நம்முடைய கால Now, அட்டவணையில் let's எந்த remember மாற்றமும் Baba and இல்லை. take Drishti இப்பொழுது from நாம் Didi. பாபாவை நினைவு செய்வோம். தீதியிடமிருந்து திருஷ்டி எடுப்போம். அவ்யக்தி பரிவார் ஒருவருக்கான அன்பில் இணைந்திருக்கும் தேவதைகளின் குடும்பம்.